வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்ன ட்ராவல் விளாக்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு வந்து கை சரியில்லை, அதனால் அவருக்கு வந்து கட்டுறதுக்கு நாச்சியார்பேட்டைக்கு போக போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அதுதான் வரப்போகுது. வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், எப்படி கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த விளாகில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஹெல்மெட்டு, பர்ஸு, அது டிக்கிக்குள்ளே இருக்குது. ஸோ வேறு எதுவுமே எடுக்கல. வண்டியில் தான் அப்பாவை தான் நான் கூட்டிகிட்டு போக போகிறேன், வண்டியில் போக போகிறேன். வேறு எதுவுமே நான் எடுத்துக்கல, பேக்லாம் எடுத்துக்கல. ஸோ நமக்கு எந்த பர்ச்சேசிங் இல்லை, அப்பாவை கூட்டிகிட்டு வர போகிறது தான். ஸோ வீடெல்லாம் பூட்டிட்டு இப்போ கிளம்ப போகிறேன். ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய அவுட்ஃபிட். சரி, ஓகே, கிளம்பியாச்சு, போகலாம். போயிட்டு வரும்போது பெட்ரோல் போட்டுக்கலாம். இப்போ போயிடுவேன், வரும்போது நம்ம பெட்ரோல் அடிச்சுக்கலாம். ஸ்க்ரீனை இதை விட மறந்துட்டேன். பர்ஃபெக்ட். ஓகேங்களா? படலை சத்திர வேண்டியதான். படலோட லாக் பாருங்கள், இந்த குச்சியை வச்சு இப்படி குறுக்க வச்சா அதான் லாக். ஐயோ, லாக் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக பார்த்துட்டு போயிட்டு வரேன். எங்கெல்லாம் போகிறேன், என்னெல்லாம் பண்ணுறேன்னு வீடியோவில் வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. பாவ் சிலிண்டர் புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் பதிவு பண்ணியிருந்தேன். இருக்குது இதில் பில்லு, காசு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பா அங்கே வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த வீட்டிலேருந்து வந்துட்டுருக்காரு. நம்ம இப்போ அப்பாவை கூப்பிட்டுட்டு போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் புக்கை வந்து நம்ம இப்போ அம்மா கிட்டே கொடுத்துட்டு போகிறோம். இதில் வந்து காசு இருக்குது, புக்கு இருக்குது, அந்த 4 ஓடிபி நம்பரும் எழுதி வச்சுருக்கேன். லோடு வந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த அமௌண்ட்டையும் புக்கையும் அந்த பையன்கிட்ட கொடுத்து குறிச்சிடுவாங்க. என் வீட்டுக்கு போயிட்டு முன்னாடி தான் எங்களுக்கு எம்டி எடுத்துகிட்டு லோடு அங்கே வச்சுருவாங்க. இந்த ப்ராசஸ் இப்போ அம்மா தான் பண்ணி ஆகணும். அர்ஜென்ட்டுக்கு சிலிண்டர் வண்டி வந்துச்சுன்னா, வரலன்னா நாளைக்கு பார்த்துப்பேன். ஸோ ஒரே ஊரில் தானே இருக்கும், அதனால் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. Much later. இந்த இடத்துல எழுப்பு அலறி. ஒண்ணுமே செய்யலண்ணா, சும்மா உரிதான் விடுறேன். ஒண்ணுமே பண்ணல, ஒன்றும் பண்ணலாம். சேர்த்து வருது. அது கூட இதுவும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி இது ஒன்று ஏற்பட்டுருக்கு, அவ்வளவுதான். பிடிப்புங்க, இதே அவுக்க முடியாதுங்க. இதே கத்திரிக்கோள் போட்டு என்ன விட்டு விட்டு எழுதலாம். நீங்க வர திருச்சி மாவட்டத்துக்கு அவர் வந்து ஒரு டிஎம் அதிகாரி, மருத்துவ செல்லாதிகாரின்னு வச்சுக்கலாம். அவருக்கு அப்போ வந்து சீட்டில் இருந்து மருத்துவ செல்லாதிகாரின்னு போட்டிருப்பான். அதமா வாயில் எடுப்போம். எங்கே இருக்கும் வாலி? அது வாயில் தண்ணி மட்டும்
என்ன செய்வாரு? பெரிய எடுத்தது தவிர்த்து போயிட்டாங்க. இந்த காலம் இருக்குல்ல இல்லை, அதெல்லாம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கடை மட்டும் தான் இருக்குது. கையில் ஆனா மழைக்கு வெளில பெய்யுமாமா. கேரளா பெஞ்ச மழை பெஞ்ச பெய்ஞ்சுட்டு தான் இருக்கு. நேரத்தை பேஞ்சிட்டு தான் இருக்கு, தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் என்னென்ன ஆர்டர் பண்ணுறோம். வலிக்குமா? மாவு ஏறும்போது காட்டுனா அதெல்லாம் ஒன்றும் வலியாது. எல்லாம் ஈஸி போட்டு ஊசி போட்டு போயிடும். அங்கே இருக்கிற மாத்திரம் ஒன்றும் திங்க வேண்டாம். எல்லாம் இப்படி கொடுக்குற மாத்திரம் வந்துடுங்க. அப்புறம் அடுத்த கட்டு பார்த்துக்கலாம். ஊசி வேணா போட்டுக்கலாம். நீ வைத்தியம் ஊசி போய் வைத்தியம் மாத்திரம் வந்துடலாம்ல. பாரு கொடுக்குறது ஒரு நைட்டு இந்த வலி தான் இன்னைக்கு கழிஞ்சு. நீ இங்கிலீஷ் பண்ணிட்டு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு ஃபோன் பண்ணி இருக்கு. ஆமாம், இந்த எந்த வலியும் இருக்கு, ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து சும்மா ஒரு பூஜை போட்டு போய் தான் போட்டு இங்கே போட்டு கொடுக்கலாம். எடுத்துருவோம். ஏன்னா 6 வரைக்கும் எடுத்துட்டு தனியார்ல திரும்ப அதான் விற்கிறான்னு செய்யுது. அதாவது தனியாருக்காக வாங்க முடியாது. அதான் ஒன்றும் பண்ணல, அப்படியே கட்டுறது தான். அவ்வளோதான். இங்கே பாரு, இந்த மூவிங்கெல்லாம் சுத்தமாக வரல சந்தோஷம். ஏன்னா சொல்லி இந்த மூவிங்க எந்த மூவிங்க ஒரு கிடையாது. இப்போ கட்டை அவுத்துட்டு விற்க கொஞ்சம் 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 வரும். நாளைக்கு வரலன்னு எதுவும் சொல்லக்கூடாது, தொடர்ந்து கொடுத்தீங்களா. ஆனால் நான் என் கண்டிஷன்லாம் அதை வந்தால் தான் கட்டு கட்டுவேன். ஆனால் இருந்தாலும் இதை போட்டோம்னா கொஞ்சம் விற்க குறைஞ்சிடும். குறைஞ்ச பிற்பாடு நம்ம சரி பண்ணலாம். அப்படின்னு சொல்லுவாரு. நாங்கள் 4 கூட மாற்றிடலாம் சொல்லி கொடுக்குறோம். அவர் கொண்டு ஒரு நாளைக்கும் வாங்கி கொடுக்கணும் ஒரு எண்ணத்தோட செய்கிறேங்கிறாரு. அது வேணா அவருக்கு சொத்து கூட கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அது இறங்கிடுங்க. என்ன அம்மாருக்கு தான் பணம் போகுதுன்னா நேராக கொண்டு போய் நம்மளை வச்சு தான் நல்லது. அவங்க எடுத்து போட்டாங்க. நம்ம எடுத்து போக மாட்டாங்க. நேரம் வாங்க மாட்டோம். யாருமே கிடையாது. வாங்க மாட்டான். நம்ம பயந்துக்கிட்டு உடம்பு இந்த கைக்கெல்லாம் ஒரு உணர்ச்சி, இந்த கைகளை இழுக்கிறது போதெல்லாம் நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டுருவோம். திரும்ப ஒரு மாசத்துக்கு ஒரு தரம் அப்படி வந்து காலி. A few minutes later. இப்போ நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து கையில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அது எப்படி தான் ஆச்சுன்னு தெரியல. அவர் எங்கேயும் கீழேயும் விழலை, கரெக்டாக தான் இருக்கிறாரு. பட் அவர் கையில் எது புறப்படுற மாதிரி புறப்பட்டு கொஞ்சம் மூட்டு நழுகுன மாதிரி கை வீக்கம் ஏற்பட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். அப்பாவை சிதம்பரம் கூட்டிகிட்டு போயிருந்தேன், பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த கை வலியானது இப்போ ஃபைனலாக நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கட்டு கட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஃபைனலாக ரொம்ப வலியில் துடிச்சிட்டாரு. அந்த கை வந்து ரொட்டேட் பண்ணவே முடியல அவரால். ஃபுல்லாக வீக்கமாகி வீங்கி போய் வலி விண்ணுன்னு அவருக்கு வந்து வலிச்சிட்டே இருக்குது. அதனால் சரி கட்டு போட்டால் சரியாக போகும் அப்படின்ட்டு வந்தோம். வந்து தான் இப்போ கட்டுலாம் போட்டுட்டு ரொம்ப வலியில் துடிச்சிட்டாரு. நான் அந்த வீடியோஸில் நான் எடுக்கல. அவர் செம்மையாக அழுதுட்டார். ஏன்னா அவர் வந்து கட்டு போடுறவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கையை பிடிச்சி அந்த 5 விரல் இருக்குது பாருங்கள், அந்த 5 விரலையும் சுளுக்கு வந்து எடுக்கிறேன்னு இழுத்தாரு. கை வழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீக்கத்தெல்லாம் வச்சு அழுத்தி நல்லா தண்ணி தொட்டு வழிக்க போனார். அப்படிலாம் பண்ணும்போது அப்பாவுக்கு வந்து வலி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வலியில் அவர் கத்தும்போது எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியாமல் அங்கே நிற்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கட்டெல்லாம் போட்டுட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ரீமுஷ்ணம் சைடு. ஸோ ஸ்ரீமுஷ்ணம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆண்டிமடம். ஸோ அந்த சைடில் இருக்குது. இதில் நான் இப்போ மெயின் ரோடு வழியாக போகலை,
சுற்றி கிராமத்து வழியாக தான் நான் போயிருந்தேன். ஒரு சிட்டி கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ஃபுல்லாக வந்து வயல் வழியாக தான் போனேன். நம்ம ஊர்லேருந்து ஷார்ட்கட்டு தான். நம்ம மெயின் ரோடு வழியாக சுற்றி போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி வயல் வழியாக ரோடு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. பட் ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஏன்னா வயல்வெளியில் வந்து நெல் அறுவடை செய்கிறது அந்த மாதிரி நிறைய மாசல் பண்ணும்போது அது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற வாகனங்கள்லாம் இங்கே வரும்போது ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. கரடு முரடாக தான் இருக்குது. ஸோ இந்த வழியாக தான் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு கட்டு போட்டு வந்திருக்கேன். ஒரு 2 days கழித்து வந்து வர சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு வந்து வீக்கம் வடிகிறதுக்காக இந்த கட்டு போட்டிருக்காங்க. இன்ஜெக்ஷன் வந்து வலி நிற்கிறதுக்காக இன்ஜெக்ஷனும் மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் கொஞ்சம் வீக்கம் வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத்திரையும் சாப்பிட்றாரு. 5 வேளை மாத்திரையும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பி இப்போ வந்து வயல் வழியாகவே ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராமம் தான், வயல் தான். இது எந்த ஒரு ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா தேவங்குடி, பவழங்குடி, கருவேப்பிலங்குறிச்சி இருக்கு பாருங்கள். ஸோ அந்த லைன் இது. விருத்தாச்சலத்துலேருந்து ஸ்ரீமுஷ்ணம் போகிற லைன்னு நாங்கள் வந்து வயல் வழியாக போயிட்டுருக்கோம். ஏதோ ஓரளவு காமிச்சிட்டு நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் 2 days கழித்து வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போகணும். திரும்ப அந்த கட்டு அவுத்துட்டு வேறு கட்டு போடுவாங்க. அன்னைக்கும் வந்து கை பிடிச்சி ரொட்டேட் பண்ணுவாங்களான்னு வேறு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பயமாக, அவங்க வழியில் துடிக்கும் போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டு போடுறவர் ரொம்ப முத்த விட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்திருந்தீங்கன்னா சூப்பராக நான் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ வந்து கையை வச்சாலே கத்துறாங்க. அந்த கை வந்து ஃபுல்லாக வீங்கி போய் ரொட்டேட் பண்ண முடியலல்ல, அதனால் வந்து அவரே வந்து கத்துறாரு. ஸோ இந்த வீக்கம் வடிகிறதுக்காக இந்த கட்டு போட்டிருக்கேன். இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் இப்போ 2 நாள் கழிச்சு வாங்க, அப்போ வந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக வருமா அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம். அப்படியே நம்ம போகிற ஊரெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராமம்தான். நம்ம வந்து கிராமத்து வழியாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேவங்குடிக்கு இருந்தாட பவழங்குடி வந்திருக்கேன். ஸோ பவழங்குடியிலேருந்து இப்போ தேவங்குடி போயிட்டு அங்கேருந்து கம்மாபுரம். ஸோ கம்மாபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்மாபுரம் வழியாக தான் வந்து நம்ம வீட்டுக்கு போகணும். இப்போ வந்து நான் கம்மாபுரம் போகிற ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். இந்த சைடுலாம் உள்ளார வந்து பஸ்ஸுலாம் வராது. அவங்க 2 வீலர் வச்சுருக்கிறவங்க, சொந்தமாக கார் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து இந்த ஊருக்குள்ளே இருக்கலாம். இது உள்ள பஸ்லாம் வராது. இப்போ 2 வீலர் இருக்கிறவங்க தான் டக்குன்னு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து அர்ஜென்ட்டுக்கு உடனே ஏதாச்சும் பொருள் வாங்கணும், அவசரமாக எங்கேயாவது போகணுன்னா 2 வீலர் இருந்தால் தான். இப்போ நம்ம வந்த கிராமம் வழியெல்லாம் வந்து 2 வீலர் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். பஸ்ஸு வந்து இந்த சைட்லாம் கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து குறுக்கு வழியாக போனது. சுற்றி போகணுன்னா கிலோமீட்டர் அதிகம். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அதிகமாக ஷார்ட் ரூட்டில் தான் போயிருப்பேன். சிட்டிக்கு போகணுன்னா மட்டும்தான் நான் வந்து நேராக போயிருப்பேன். இப்போ நான் வந்து கம்மாபுரம் வந்துட்டேன். அப்பா கிட்ட வந்து பெட்ரோல் போட வந்து காசு கேட்டிருந்தேன். அவர் வந்து காசு கொடுத்துருந்தாரு. அவர் இங்கே இறக்கி விட்டுட்டு நான் இப்போ பங்குக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு திரும்பி ரிட்டன் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு இப்போ நான் வந்து பங்குக்கு போயிட்டுருக்கேன். கம்மாபுரம் பங்கு பாரத்தில் தான் நான் எப்போயுமே பெட்ரோல் போடுவேன். இப்போ வண்டி வந்து போகும்போது நான் சொல்லியிருந்தேன் பெட்ரோல் வந்து வரும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே தான் இப்போ வந்து போகும்போது பெட்ரோல் போடலை, இருந்த பெட்ரோல் வச்சு நான் போயிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கேயும் வெளியில் போகிற வேலை இருக்காது. திரும்பி அப்பாவை கூட்டிட்டு அதேமாதிரியே வயல் வழியாக தான் நான் போகிற மாதிரி வரும். அதனால இப்போ பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் வந்து சேஃபு. ஏன்னா பாதியில் எங்கேயாவது நம்ம ரிட்டன் வரும்போது பெட்ரோல் இல்லைன்னா நம்மளுக்கு தான் அது கொஞ்சம் கஷ்டம். பாதியில் தள்ளுற மாதிரிலாம் நம்ம வண்டி வந்துடும். இது வரைக்கும் நம்ம வண்டி வந்து பாதியில் தள்ளினதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் எது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னு. அந்த மெஷர்மெண்ட் வந்து எனக்கு தெரியும் நம்ம வண்டியோடைய கெப்பாசிட்டி. அதனால் இப்போ வந்து பெட்ரோல் பங்க் வந்துட்டேன். ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபா எவ்வளோ போட்டேன், 150 ரூபாய்க்கு எண்ணெய் அடித்தேன். ஸோ இந்த பங்க்கில் தான் நான் அடிக்கடி எண்ணெய் போடுவேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பாரத்தில் தான் நான் போடுவேன். இந்த பெட்ரோல் போடும்போது நம்ம வண்டிக்கு வந்து கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மற்ற பெட்ரோல் போடும்போது எனக்கு சீக்கிரம் போகிற மாதிரி தான் கொஞ்சம் தோணுது. ஸோ அங்கேருந்து போட்டுட்டு திரும்ப ரிட்டன் கிளம்பிட்டேன். அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகணும் இல்லையா. அதனால் மழை வேறு, மானம் வேறு கொஞ்சம் மேகமூட்டத்துடன் இருக்குது. எந்த நேரத்தில் மழை பெஞ்சாலும் நனையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் வேகமாக எங்கேயும் நிற்கலை, எதுவுமே சாப்பிடல. போனோம், கட்டு போட்டோம், ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போகணும். இப்போ அவர் அங்கே நின்றுட்டுருக்கிறாரு. இது வந்து கம்மாபுரம் சிட்டி, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் சிட்டி இந்த ஊர் தான், பார்த்துக்கோங்க. ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு சிட்டினா இந்த ஊர் சிட்டி தான். இங்கே வந்து பங்கு இருக்குது, பேங்க்கு இருக்குது. ஸோ
ஸோ நிறைய வந்து அக்சசரிஸ் எல்லா கடையும் இங்கே இருக்குது. இதுதான் எங்கள் ஊர் பக்கத்து ஒரு சிட்டி. இப்போ ஹாஸ்பிட்டல் பசங்களை கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே அந்த ஊருக்கு தான் நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், அப்பாவை இங்கே விட்டுட்டேன், சாப்பிட்டாரு அப்பா. ஸோ இங்கேருந்து இப்போ என்னோடய வீட்டுக்கு நான் வந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சு. ஏன்னா மழையும் வரப்போகுது. வீட்டுக்கு வந்ததுமே நல்லா வந்து தூத்தல் போட ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தூத்தல் போடுது. ஏன்னா நான் வரும்போதே பெஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்பாட்லேயே நான் வந்து நனைஞ்சிட்டே வந்திருப்பேன் வீட்டுக்கு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மழை பெஞ்சுது. ஏன்னா நம்ம ஒரு ட்ராவலில் இருக்கும்போது மழை பெய்யக்கூடாது. அப்படி பெஞ்சிச்சுன்னா நம்ம வச்சுருக்கிற மொபைல்ஸ், பர்ஸு, ஸோ எல்லாமே நனையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம், ஏன்னா நம்ம அங்கே நிற்கணும், எங்கேயாச்சும் ஓரமாக இறங்கி நிற்கணும், அங்கே நம்ம டைம் பார்த்திங்கன்னா போயிடும். அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமோ மழைக்கு முன்னாடி நம்ம வந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நான் வந்து வீட்டுக்கும் வந்துட்டேன். ஸோ பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளேயும் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சோனும் மழை பெய்யுதுன்னு. ஸோ வீடு கதவை திறந்துட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தால் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஏதோ பரவாயில்ல, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மழை பெஞ்சுது. இப்போ அப்பா கூட்டிகிட்டு வர சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் கிடையாது, ஒரு ஷெட்டும் கிடையாது. ஸோ வந்து ஃபுல்லாக வயல்வெளி தான். நாங்கள்லாம் அங்கேருந்து வந்தோம்னா கண்டிப்பாக நனைஞ்சிட்டு தான் வந்திருப்போம். டிக்கிக்குள்ளே செல்லை போட்டுட்டு அவர் கட்டுருக்கிற கையும் நனையக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. கையும் நனையக்கூடாது. நாங்கள் வந்தது ஃபுல்லாக வயல்வெளி வழியாக தான் நாங்கள் வந்தோம். அப்போ இந்த மழை அப்போ பேஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நனைஞ்சி ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, வந்து நாங்கள் சீக்கிரம் வந்து வந்துட்டோம். இப்போ இந்த மழை பேஞ்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ தண்ணி வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது பாருங்கள். ஸோ அப்போனா எந்த அளவு நல்ல மழை பெஞ்சிருக்கு பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் தண்ணி நிற்கும், வேறு எங்கேயுமே தண்ணி நிற்காது. நம்ம ஸ்ட்ரீட் ரோட்லேயே வந்து இங்கே மட்டும் எப்படி பள்ளமாச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம எங்கே காலை வச்சாலும் கொஞ்சம் ஒலையாக தான் இருக்கும். இந்த இடம்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த தண்ணி ஓடுற இடம் இருக்குது பாருங்கள், வழி, நடக்கிற வழி, இந்த இடத்துல காலை வச்சா கண்டிப்பாக வழுக்கல்ட்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் காலை வச்சு பார்த்ததுமே எடுத்துகிட்டு இந்த வழி சேஃப் இல்லை, நம்ம ஓரமாக போகலான்ட்டு ஓரமாக போயிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ தண்ணி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது பாருங்கள். இது என்ன தான் செய்கிறதுனே தெரியல. நான் மண்ணை வெட்டி போட்டிருந்த பாருங்கள், அந்த மண்ணுக்கு அந்தாண்ட தண்ணி நிற்கிது. அந்த மண்ணும் கரைச்சிட்டு போல் நான் பில்லு போட்டு வச்சுருந்தேன் குறுக்கு பில்லு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. நம்ம ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் நிற்கிது. இது வந்து தார் ரோடாக இருக்கிறது. மணலாக இருந்தாலும் வெட்டி விட்டுருவோம், மம்டி எடுத்து வெட்டி விட்டு தண்ணி வயலுக்கு போகிற மாதிரி பண்ணிவிடுவேன். அது தார் ரோடாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஸோ அந்த மழை பெஞ்சதுன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி குளம் மாதிரி தண்ணி நிற்கிது. அது போகிறதுக்கு என்ன தான் செய்கிறதுன்னு எனக்கே தெரியல. மண் ஏதாவது அடித்து பார்க்கலாம், பட் அது நம்ம வாசலில் தான் அடிக்கலாம், ரோட்டில் எப்படி நம்ம மண் அடிக்க முடியும்? ஸோ மழை பெஞ்சதும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. ஒரு தென்னை மட்டும் கீழே விழுந்துருச்சு பாருங்கள் இந்த காற்று மழையில். காற்று கூட அதிகமாக இல்லை, பட் எப்படி கீழே விழுந்ததுன்னு தெரில. ஒரு மட்டை வந்து கீழே விழுந்துடுச்சு. அப்படியே நனைஞ்சிக்கிட்டே கொஞ்சம் உள்ளே வந்துட்டேன். தூத்தலை தான் போட்டுச்சு. மழை வந்து நல்ல மழை பெஞ்சு விட்டுருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.